ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி 2.0க்கு தேர்வாகியுள்ள தன்னார்வலர்கள் அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள். இந்த வீடியோ எதுக்காகனா, இப்போ இல்லம் தேடி கல்வி 2.0 ஆரம்பித்து 1 மந்த் ஆக போகுது. ஆனால் இன்னி வரைக்கும் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ எப்போ ட்ரைனிங் வைக்கிறாங்க, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ட்ரைனிங் வைக்கிறாங்க, இது கட்டாயமாக நம்ம கலந்துக்கணுமா வேண்டாமா, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேட்டாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இல்லம் தேடி கல்வி 2.0 முதற்கட்ட ஒரு நாள் பயிற்சி 27/7/2024 மற்றும் 29/7/2024, அதாவது வருகின்ற சனிக்கிழமை 50% தன்னார்வலர்களுக்கும் மற்றும் திங்கட்கிழமை 50% தன்னார்வலர்களுக்கும் நடைபெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில், அதாவது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நத்தம் பிளாக்கில் எங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் எங்களுக்கு அனுப்புன மெசேஜ். ஆனால் 27, 29 ஸோ 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக மீட்டிங் வச்சுருவாங்க. இதுக்கு நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராம் குரூப்லலாம் இதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே பரவாயில்ல. ஸோ தயவு செய்து அனைத்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ட்ரைனிங் 2 டேஸில் 50% வாலண்டியர்ஸ் வச்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அதனால் எந்த கிழமையில் எந்தெந்த வாலண்டியர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் பின்பு தான் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பயிற்சி நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30லேருந்து ஈவினிங் 4:30 வரைக்குமே இருக்குது. தேநீரும் மதிய உணவும் அவங்களே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் அனைவருமே தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். சப்போஸ் யாராவது கலந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய மையங்கள் பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அனைவருமே கட்டாயமாக பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டும். சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போய் பெர்மிஷன் கேட்டுக்கலாம். ஸோ அவங்க தந்தால் நீங்கள் பெர்மிஷன் போட்டு லீவ் எடுத்துக்கலாம். தரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அனைத்து தன்னார்வலருமே கண்டிப்பாக பயிற்சியை அட்டன் பண்ணுங்கள். பயிற்சியில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதோடு 2.0லே ஃபஸ்ட்டு வைக்கிற மீட்டிங்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. ஸோ அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நானும் ஃபீட்பேக் கொடுக்குறேன். நீங்களும் மெசேஜில் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.